சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. நீதிமன்றத்தில் கரூர் வழக்கின் பரபரப்பு தீர்ப்பு விஜய்க்கு கிடைத்த முதல் வெற்றியாக பார்க்கப்படுகிறது. இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது 27ஆம் தேதி அன்று நம்ம விஜய் அவர்கள் கரூருக்கு செல்கிறார். அப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி கரெக்டாக 41 பேர் உயிரிழப்பு ஏற்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் நீதிமன்றத்தில் ஒரு பக்கம் வழக்கானது போயிட்டுருக்கு. ஆனால் விஜய்க்கு கிடைத்த வெற்றியாக எது பார்க்கப்படுகிறதுனா, நீதிமன்றம் எழுப்பிய அந்த கேள்விதான் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 41 பேர் உயிரிழந்தாங்க அன்றைக்கி இரவு. உடனுக்குடனே அதாவது பார்த்தீங்கன்னா அன்றைக்கி காலையிலக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா பாடியும் எரிச்சிருக்கீங்க, எப்படி உடல் குராய்வு செஞ்சீங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை விஜய்க்கு சாதகமாக நீதிமன்றத்தில் கேட்கப்பட்டிருக்கு. எல்லா அரசியல் விமர்சகர்களும் சரி, எதிர்க்கட்சி தலைவர்களும் சரி, அதுக்கப்புறம் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே ஒரு நிகழ்வு என்னென்னா, அதாவது எப்படி பார்த்தாலும் 41 பாடியை உடல் குராய்வு செய்யுதுன்னா கண்டிப்பாக லேட் ஆகிருக்கும். எவ்வளோ சீக்கிரத்தில் அப்படி பண்ண முடிஞ்சிச்சு? கிட்டத்தட்ட ஒருத்தர் 5 பெஞ்சஸ் இருந்துச்சுன்றாங்க, ஒரு சிலர் 2 பெஞ்சஸ் இருந்துச்சுன்றாங்க, ஒரு சிலர் 4 பெஞ்சு இருந்துச்சுன்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒருவர் முரண் பதிலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவர் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் இதை பற்றி விசாரிக்க சொல்லியிருக்காங்க. மேலும் நீதிமன்றத்தில் இது தொடர்பான விசாரணை ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. யார் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய நாட்களில் தெரிய வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. யார் மேலே தப்பு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அந்த கரூர் சம்பவத்தில் போதிய போலீஸ் பாதுகாப்பு கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 606 போலீஸ் இருந்ததாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். ஆனால் பார்த்தீங்கன்னா போலீஸ் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா 500 போலீஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எது உண்மை எது பொய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பலரும் பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்காங்க, பலரும் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா பொறுத்திருந்து பார்ப்போம். எது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது, தீர்ப்பு வரும் பொழுது தெரியும். இதுபோல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.